students, welcome to Adarsh Vidyalaya Max online class. நம்ம chapter 2 complex number ஓட exercise 2.7ல உள்ள remaining sums பார்க்க போறோம். Question number 3, if x1 plus I y1 into x2 plus I y2 into x3 plus I y3 and so on, xn plus I y1 equal to a plus ib, so that 1 x1 square plus y1 square into x2 square plus y2 square and so on, xn square plus yn square equal to a square plus b square. And second, so that summation of r equal to 1 to n tan inverse of y by yr by xr equal to tan inverse of b by a plus 2k pi, k belongs to r. Solution. So given x1 plus I y1 into x2 plus I y2 into x3 plus I y3 and so on, xn plus I yn equal to a plus ib. Taking modulus on both sides, we get modulus of x1 plus I y1 into x2 plus I y2 into x3 plus I y3 and so on, xn plus I y1 equal to modulus of a plus ib. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் மாடுலஸ் மல்டிப்ளிகேஷனில் மாடுலஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தனித்தனியாக மாடுலஸ் எழுதிக்கலாம். பாருங்களேன், எழுதியிருக்கோம் பாருங்கள். modulus of x1 plus I y1 into modulus of x2 plus I y2 into modulus of x3 plus I y3 and so on, modulus of xn plus I yn equal to modulus of ib. இப்போ இந்த மாடுலஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடுலஸ் வேல்யூ எப்படி எடுத்துருக்கோன்னு பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு மாடுலஸில் x1 ப்ளஸ்ஸு I y1க்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பண்ணணும், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயரா. அப்போ ரியல் பார்ட் வந்து x1 அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா, ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட்டை y1 அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா. இதே மாதிரி ரிமைனிங் டேர்ம்ஸுக்கு எழுத போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன், ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a ப்ளஸ் ஐபிக்கும் அதே மாதிரி மாடுலஸ் வேல்யூ எழுதுகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். தேர்ஃபோர் இப்போ லெஃப்ட் சைடில் எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறனாலும் நம்ம அதை மல்டிபிள் பண்ணி ஒரே ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதிக்கிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன், xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட், we get ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிருமா. அப்போ ஃபஸ்ட்டு ஸோ தட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு
x3 square plus y3 square and so on, xn square plus yn square equal to a square plus b square. Then second proof பண்ண போகிறோம். நம்ம செகண்ட் ஷோ தட் பண்ண போகிறோம். நம்ம given என்ன கொடு x1 plus I y1 into x2 plus I y2 into x3 plus I y3 and so on, xn plus I yn equal to a plus ib. இது given. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த givenல by taking argument on both side we get arcனாலும் argumentனாலும் ஒன்று arc into x1 plus I y1 into x2 plus I y2 into x3 plus I y3 and so on, xn plus I yn equal to argument of a plus ib. இப்போ ஆர்குமெண்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதுகிறோன்னு பாருங்களேன். ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus I y1 plus ஆர்குமெண்ட் ஆஃப் x2 plus I y2 plus and so on plus argument of x2 plus I y2 equal to argument of a plus ib. இப்போ அந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட்டில் இருக்கும்போது அதை tan இன்வர்ஸாக நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதுகிறோம்? ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus I y1 tan inverse of y1 divided by x1. argument of x1 plus I y1 எப்படி எழுதியிருக்கோம்? tan inverse of y1 divided by x1. இதே மாதிரி ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே எழுதணும். argument of x2 plus I y2 tan inverse of y2 divided by x2 plus and so on. argument of x2 plus I y2 tan inverse of yn by xn. argument of a plus ib tan inverse of b by a. Therefore in general form of summation of r equal to 1 to n tan inverse of yr divided by xr equal to tan inverse of b by a plus 2k pi. K belongs to z. பின்னாடி வர எல்லா சம்ஸோட சில ரிசல்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று Euler's form of the complex number. The following identity is known as Euler's formula. E power I theta equal to cos theta plus I sin theta. Euler's formula give the polar form. Z equal to R into e power I theta. Some properties of arguments. Arc of z1 z2 equal to arc of z1 plus arc of z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தனித்தனியாக ஆர்க் அப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதேமாரி டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதை தனியாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆர்க் ஆஃப் z1 டிவைடட் பை z2 ஈக்குவல் டு ஆர்க் ஆஃப் z1 மைனஸ் ஆர்க் ஆஃப் z2. நெக்ஸ்ட் ஒன்று ஆர்க் ஆஃப் z பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு ஆர்க் ஆஃப் z. The next form tan inverse of a minus tan inverse of b equal to tan inverse of a minus b divided by 1 plus ab. Next Demorth theorem. Given any complex number cos theta plus I sin theta and any integer n, cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n theta. இந்த பவரில் இருக்கிற எண் வந்து கண்டிப்பாக இன்டீஜராக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா
கண்டிப்பாக நம்ம டிமார்க் தியரம் அப்ளை பண்ணும்போது வெரி ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா தான் இருக்கணும், இமேஜினரி பார்ட்டு சைன் தீட்டா தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ணணும். அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n ஈக்குவல் டு அந்த பவரை ஆங்கிளோட மல்டிபிள் பண்ணி எழுதணும். எழுதியிருக்கோம் பாருங்களேன், காஸ் n தீட்டா ப்ளஸ்ஸு ஐ சைன் n தீட்டா. Question number 4. If 1 plus z divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, so that z equal to I tan theta. Solution. Given 1 plus z equal divided by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. இந்த ரைட் சைடில் இருக்கிற cos 2 theta plus I sin 2 thetaவுக்கு நம்ம யூலர்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். யூலர்ஸ் தியரம் எப்படி? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னா இ பவர் ஐ தீட்டான்னு அப்ளை பண்ணுவோமா? இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 2 தீட்டான்னு இருக்குது. அப்போ இ பவர் ஐ 2 தீட்டான்னு அப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறத இந்த சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் இசட் இன்ட்டு இ பவர் ஐ 2 தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசட். இப்போ இதை லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இசட்டெல்லாம் ஒரு சைட்லேயும் இசட் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைட்லேயும் கொண்டு வந்து வச்சுக்கோம். இப்போ இசட் இருக்கிற டேர்மு இசட் ப்ளஸ் இசட் இன்ட்டு இ பவர் ஐ 2 தீட்டா ஈக்குவல் டு இசட் இல்லாத டேர்மு இ பவர் ஐ 2 தீட்டா மைனஸ் 1. இப்போ இசட்டை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இசட் இன்ட்டு 1 ப்ளஸ் இ பவர் ஐ 2 தீட்டா ஈக்குவல் டு இ பவர் ஐ 2 தீட்டா மைனஸ் 1. இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ 2 தீட்டா மைனஸ் 1 divided by 1 plus e power i2 theta. இந்த நியூமரேட்டரில் இருக்கிற மைனஸ் ஒன்றும் டினாமினேட்டரில் இருக்கிற ப்ளஸ் ஒன்றும் எந்த சேஞ்ச் பண்ண வேணாம், அது அப்படியே இருந்துட்டு போகுது. நம்ம எதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இ பவர் ஐ 2 தீட்டாவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு இ பவர் ஐ தீட்டான்னு. அப்போ ஒரு இ பவர் ஐ தீட்டாவை ஃப்ராக்ஷனில் கொண்டு வந்துடுவோம். அப்போ இ பவர் ஐ 2 தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. இதை எழுதிட்டு இ பவர் ஐ தீட்டா டிவைடட் பை இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு எழுதுகிறோம். எழுதிட்டு இதேமாதிரி டினாமினேட்டர்லையும் இ பவர் ஐ 2 தீட்டாவை இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா, திருப்பி அதை சேஞ்ச் பண்ணுறோம். இ பவர் ஐ தீட்டா டிவைடட் பை இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். இந்த மைனஸ் 1 இருக்கிற இடத்துல நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு வந்துடும். டிவைடட் பை இ பவர் மைனஸ் ஐ தீட்டா ஹோல் டிவைடட் பை இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் ஐ தீட்டா டிவைடட் பை இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. இந்த இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவும் இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவும் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கேன்சல் ஆயிரும். கேன்சல் பண்ண அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா டிவைடட் பை இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ்ஸு இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. இப்போ இ பவர் ஐ தீட்டானா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு அப்ளை பண்ணலாமா? இப்போ இ பவர் மைனஸ் ஐ தீட்டானா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 காஸ் தீட்டான்னு வரும். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2y sin தீட்டான்னு வரும். 2 கேன்சல் ஆயிரும். sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டானா tan தீட்டா. அப்போ I tan தீட்டா. then question number 5. if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha sin beta sin gamma equal to 0, so that cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 into cos of alpha plus beta plus gamma, and sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin of alpha plus beta plus gamma. Solution. இதில் ஒரு ஹிண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. என்ன ஹிண்ட் அப்படின்னா a plus b plus c equal to 0 அப்படின்னா then a cube plus b cube plus c cube equal to 3abc. கண்டிப்பாக நம்ம எடுக்கிற ஏபிசி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா
a cube plus b cube plus c cube equal to 3abc நம்ம எழுதிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹிண்ட் கொடுத்துருவாங்க கொஸ்டின்லேயே. அப்போ ஏவை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் கன்சிடர் பண்ணுறோம். a equal to cos alpha plus I sin alpha, b equal to cos beta plus I sin beta, c equal to cos gamma plus I sin gamma. இந்த ஆல்ஃபா ஏக்கு பதிலாக சிஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம், பிக்கு பதிலாக சிஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம், சிக்கு பதிலாக சிஸ் காமான்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டிப்பாக என்னவாயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். கிவனை யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா cos alpha plus I sin alpha, cos beta plus I sin beta plus cos gamma plus I sin gamma. இதில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதணும் அப்படின்னா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, cos alpha ப்ளஸ் cos beta ப்ளஸ் cos gamma ஈக்குவல் டு 0வா. இப்போ கண்டிப்பாக ரியல் பார்ட் 0 ஆயிரும். ப்ளஸ் IA இன்ட்டு sin alpha ப்ளஸ் sin beta ப்ளஸ் sin gamma அதுவும் என்ன ஆயிரும் 0. அதுவும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு அப்படின்னா a கியூபு ப்ளஸ் பி கியூபு ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. அப்போ ஏக்கு பதிலாக சிஸ் ஆல்ஃபான்னு எழுதியிருக்கோம். அப்போ ஏ கியூப்னா சிஸ் ஆல்ஃபா ஹோல் கியூபு, இதே மாதிரி சிஸ் பீட்டா ஹோல் கியூபு, இதே மாதிரி சிஸ் காமா ஹோல் கியூப் ஈக்குவல் டு 3abcயா. ஏபிசியை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா காசா alpha plus beta plus gamma plus I sin alpha plus beta plus gamma 3 இருக்கிறனால 3 into cos of alpha plus beta plus gamma plus I sin alpha plus beta plus gamma. இதை இந்த 3 டீமா தியரம் இந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த 3ங்கிறது எங்கே மல்டிபிள் பண்ணுவோம், ஆங்கிளில் மல்டிபிள் பண்ணுமா. ஆங்கிள் என்னது இங்கே ஆல்ஃபாவை ஃபஸ்ட் ஒன்றில், ரெண்டாவதில் பீட்டாவா, மூணாவதில் காமா, அதில் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறோம். அப்போ cos 3 ஆல்ஃபா ப்ளஸ் I sin 3 ஆல்ஃபான்னு வந்துடும், ப்ளஸ்ஸு cos 3 பீட்டா ப்ளஸ் I sin 3 பீட்டான்னு வந்துடும், ப்ளஸ்ஸு cos 3 காமா ப்ளஸ் I sin 3 காமான்னு வந்துடும். அப்போ இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்லாம் தனித்தனியாக எழுதிடுவோம். அப்போ cos 3 ஆல்ஃபா ப்ளஸ்ஸு cos 3 பீட்டா ப்ளஸ்ஸு cos 3 காமா ப்ளஸ்ஸு I இன்ட்டு sin 3 ஆல்ஃபா ப்ளஸ்ஸு sin 3 beta plus sin 3 gamma equal to 3 into cos of alpha plus beta plus gamma plus 3i sin of alpha plus beta plus gamma. இப்போ லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் உள்ள இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணால் போதும். நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 into cos of alpha plus beta plus gamma sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma. Therefore we get the answer. Question number 6. If z equal to x plus iy and arc z minus I divided by z plus 2 equal to pi by 4, so that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. Solution. Given arc of z minus I divided by z plus 2 equal to arc of z minus I minus arc of z plus 2. இந்த ஆர்குமெண்ட்டில் நியூமரேட்டர் டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸில் எழுதிக்கலாம் தனித்தனியாக. இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இசட்டுக்கு பதிலாக கொஸ்டின்லேயே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் கீழே அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறோம். ஆர்க் ஆஃப் z மைனஸ் ஐ, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்ளை பண்ணுறோம். z ப்ளஸ் 2 அதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2 அப்ளை பண்ணியாச்சு. இதில் ரியல் பார்ட்டு தனியாக இமேஜினரி பார்ட்டு தனியாக செப்பரேட் பண்ணுறோம். இங்கே ரியல் பார்ட் வந்து எக்ஸ் மட்டும்தான், இமேஜினரி பார்ட் வந்து ஐயை காமனாக எடுத்தோம் அப்படின்னா ஒய் மைனஸ் 1. அடுத்ததில்
ரியல் பார்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2, இமேஜினரி பார்ட்டு ஒய் மட்டும்தான். அப்போ ஆர்க் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1 மைனஸ் ஆர்க் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐஒய். இதை நம்ம tan இன்வெர்ஸாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இப்போ இங்கே இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது? ஒய் மைனஸ் 1, ரியல் பார்ட்டு எக்ஸ். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். அடுத்ததில் ரியல் பார்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2வும் இமேஜினரி பார்ட்டு ஒய்யும் இருக்குது. அப்போ மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இதை நம்ம ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறோம். என்னது? tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. ஹியர் ஏங்கிறது இங்கே என்ன இருக்குது? ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை ஏ எக்ஸு, பிங்கிறது என்ன இருக்குது? ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2. அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? tan இன்வெர்ஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபியா. அப்போ 1 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4. இந்த tan இன்வெர்ஸ் இந்த சைடில் கொண்டு வந்தோம்னா tan பை பை 4ன்னு ஆயிரும். tan பை பை 4 நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை நியூமரேட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது டினாமினேட்டரை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். நியூமரேட்டரை நம்ம சாதாரணமாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ். நியூமரேட்டரை மட்டும் பண்ணோன்னா, டினாமினேட்டரை பண்ணோன்னா 1 ப்ளஸ் அப்படியே இருந்துட்டு இது சாதாரணமாக மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும், டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும். அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோன்னா ரிமைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. இந்த டினாமினேட்டரை ஃபுல்லாக ரைட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பண்ணணும் அப்படின்னா இதை நியூமரேட்டரை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடும், டினாமினேட்டரை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். நியூமரேட்டரை சாதாரணமாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒய் இன்ட்டு எக்ஸு எக்ஸ்ஒய், அடுத்தது ப்ளஸ் 2ஒய் மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 மைனஸ் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2வை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xும் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் கொண்டு போனாலும் சரி, ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. அப்போ தேர்ஃபோர் we get the answer x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0.